பேக் டு ஜஸ்ட் குக்கிங்ஸ். ஓகே, எனக்கு குக்கிங் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம். அவுட்டோர் தான். இதை வந்து வெளியே தான், கிச்சன் வெளியே செட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு. இது வந்து வீட்டுக்குள்ளே, இது வீட்டுக்கு மேலே மாடி, இது வீட்டுக்கு பின்னாடி தண்ணி எதனா இருக்கும், குளிச்சுக்கலாம், பாத்திரம்னா கழுவிக்கலாம். அப்படியே வீட்டுக்கு முன்னாடி கிணறு இருக்கும், அதே காய்ச்சிருக்கேன். இது எங்கள் வீட்டை சுற்றி இருக்குது. ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம், உப்பு, எண்ணெய் எல்லாம் இருக்குது, அரிசி எல்லாம் இருக்குது, வெங்காயம், தக்காளி கூட இருக்குது. இப்போ அடுப்பு வந்து பற்ற வச்சிடலாம். இப்போது அரிசியை நம்ம கழுவ போகிறோம். அரிசி கழுவுறதுக்கு நல்ல தண்ணி ஊற்றி கழுவ போகிறோம். ஒரு 5-3 தடவை கழுவி குடத்துல ஊற்றி மாடுக்கு கூட கொடுக்கலாம். மாடு வந்து நல்லா சாப்பிடும், பிடிக்கும் அந்த அரிசி கழுவுறது. செடிக்கு கூட ஊற்றலாம். இப்போ நான் வந்து ஒரு 2-3 தடவை நல்லா ஸ்பூன் வச்சு கிளறேன், ஏன்னா என் கை பத்தாததுக்குள்ள, அதனால தான். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை உரிச்சிக்கலாம். குழம்பு வைக்க போகிறோம். அரிசி வந்து ஒரு பக்கம் வந்து தனியாக வீட்டுக்கு கீழே போய் வேக வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையெல்லாம் பிச்சு போட்டுக்கிறோம். இப்போ கருவேப்பிலை போட்டு அடுத்து வெங்காயம் நறுக்கிக்கலாம். என் தம்பி வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி தானே ஜெயஸ்கின் போவாஸ்? ஆமாங்க, ஆமாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். ஃபஸ்ட்டு தோல் உரிச்சிக்கலாம். இதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே ஒரு குப்பை தட்டி மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, மினியேச்சராக வச்சுட்டு. ரோஸ் செடினா இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து போட்டுக்கலாம் நம்ம ஈஸியாக. இப்போ குட்டி குட்டியாக எப்படி வந்து பல்லாரி நறுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு. குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிறனால தான் நான் அந்த வீடியோவை எடுத்தது. எங்களுக்கும் இது சமைக்க தான் வீடியோ எடுக்கணும்னு ஆசை. என் தம்பிக்கு இந்த மாதிரி குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே ஜெஸ்ட் இப்போவா? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பல்லாரிலாம் நறுக்கிட்டு இருக்கோம். பேரடா பேசு. ஓகே, பல்லாரி நறுக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு குட்டி தக்காளி, அதில் வந்து காய் இதோட கம்மியாக கட் பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்டை தனியாக ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு அந்த மேலே உள்ள தோல் அது மட்டும் குட்டி குட்டியாக நம்ம வெங்காயம் நறுக்கிற மாதிரி நறுக்கிக்கலாம். எனக்கு வந்து பெருசாக நறுக்கிறதுக்கு பிடிக்காது, அதனால நான் குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேன். இந்த கத்தி புது கத்தினால கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுருச்சு என் கை, அவ்வளோதான். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. இது செம்மையாக இருக்கும். ஆனால் தக்காளி குழம்பு நான் அது வரைக்கும் நிஜமாக தக்காளி குழம்பு செஞ்சு பார்த்ததில்ல. சரி, நம்ம மினியேச்சராக செஞ்சு பார்ப்போம். மினியேச்சர்னால் எதுனாலும் செஞ்சிடலாம். நிஜமாக சேர்க்குறப்ப தான் நிறையா செஞ்சுருவோம், சாப்பிட முடியாது. ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கடுகு, சீரகம், அந்த கருவேப்பிலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அப்பப்போ தூரல்லாம் போட்டுட்டு இருந்துச்சு. திருப்பி அரிசி கழுவிக்கிட்டே இருக்கிறேன் நான். இது வந்து நான் இந்த மாதிரி ஒரு குடத்துல தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா செடிக்கு நான் போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம் ஓரத்தில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அரிசியெல்லாம் காமிச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் இதில் வச்சுக்கலாம். எனக்கு நிஜமான கிச்சனோட மினியேச்சர் கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பாதி சமைக்கிறதுனே வீடியோ எடுக்கலை. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் அரிசிக்கு. இது ஆக்சுவலி நான் இப்போ வந்து அது எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வச்சு பார்த்தோம், வேகவே இல்லை. அரிசி அப்படின்றப்ப வேகவே இல்லை, சுற்றியே பிடிக்கல எனக்கு. இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள் நீங்கள். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம், தொளிச்சிக்கலாம் வாசலை. அவ்வளோதான், வேக வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சாப்பாடு சரியாக வேகலான்ட்டு எண்ணெய் ஊற்றி குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். திருப்பி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சிரிக்கிறான் ஒருத்தன். அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றத பார்க்கலாம். பாய்.